Welcome back to my channel Vetri today. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டாக்ஸ்ல Constitutional provisions in taxation அப்படின்னு சொல்ற முக்கியமான क्वेश्चन. இது இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ல கேட்பாங்க. இது ஆக்சுவலா எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு இயர்லயுமே 10 மார்க்ல கேட்பாங்க. சில டைம்ல வந்து 7 மார்க்லயும் கேட்கற சான்சஸ் இருக்கு. இது இல்லாத क्वेश्चन பேப்பரும் இருக்காது. சரி, நம்ம கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் ஆஃப் டாக்ஸேஷன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கும் டாக்ஸுக்கும் என்ன சம்பந்தம், அதாவது ஒவ்வொரு லா வருது அப்படின்னா அது எல்லாமே வந்து பேரண்ட் ஆக்டான கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அன்னொன்னு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் எதையுமே வைலேட் பண்ணாத மாதிரி இருக்கணும் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும். அப்போ டாக்ஸுக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்ன சம்பந்தம் வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் சொன்னாலே நமக்கு 265 தான் ஞாபகம் வரணும். எப்படின்னா அதாவது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதாவது சட்டத்துல சொல்லாத விஷயங்கள்ல நம்ம டாக்ஸா யாருமே வாங்க கூடாது, வாங்க முடியாது, ஆர்பிட்ரரியா யாரும் டாக்ஸ் வந்து மக்களுக்கு லிவி பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் வந்து 265ல ஆர்டிகல் 265ல சொல்றாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 268, 269, 270 இந்த 3 ஆர்டிகல்ல எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா டாக்ஸஸ் வந்து லிவி பண்றது யாரு, டாக்ஸஸ் லிவி பண்ணுவாங்க, ஆனா அந்த டாக்ஸ போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து டிவைட் பண்ணிப்பாங்க அப்படின்றதுதான் வந்து இந்த ஆர்டிகல்ல வந்து சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் வந்து 286ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் பவர் ஆஃப் ஸ்டேட் டு லிவி டாக்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட்டால வந்து சில விஷயங்கள்ல தான் டாக்ஸஸ் வந்து மக்கள் கிட்ட லிவி பண்ணி அதை ஸ்டேட் கலெக்ட் பண்ண முடியும். அது எதுக்கெல்லாம் ஸ்டேட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க. இது வந்து டாக்ஸ் இம்போஸ்ட் பை ஸ்டேட் வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. யாருக்காண்டினா ஸ்டேட்டோட பர்பஸ் காண்டி, ஸ்டேட்டோட வெல்ஃபேர் காண்டி டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்தெந்த ஆர்டிகல் அப்படின்னா 276 and 277. அடுத்ததுல வந்து என்ன சொல்றாங்கன்னா டாக்ஸ் வந்து ஸ்டேட் இம்போஸ் பண்ணும், ஆனா யூனியனோட வெல்ஃபேர் யூனியனுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் எல்லாம் யூனியனுக்கு போகணும் அப்படின்றாங்க. அது எந்தெந்த ஆர்டிகல் அப்படின்னா 271, 79 and 284 இந்த ஆர்டிகல்ல தான் சொல்றாங்க. இதை பத்தி தான் நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். இது வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் சினாப்சிஸ் போட்டு எழுதணும்னா 12 மார்க் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், கொஞ்சம் ரிலேட் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஆர்டிகல் 265 பார்க்கலாம். ஆர்டிகல் 265ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நோ டாக்ஸ் should not leave without the authority of law அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சட்டத்துல சொல்லாத எந்த விஷயத்துக்குமே பொதுமக்கள் கிட்ட நம்ம வரி வசூலிக்க கூடாது அப்படின்றத இதுல சொல்றாங்க. இதுக்கு வந்து 2 கேஸ்லாஸ் இருக்கு. என்னென்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாங்குல் வெர்சஸ் சைலி. இந்த கேஸ்ல நான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ அந்த காலத்துல வில்லேஜ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ இயர்லி 50 rupees பே பண்ணிட்டா வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ லேபர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ரொம்ப வருஷங்களா கஸ்டம்ஸா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நாள் வந்து கோர்ட்டுக்கு, அதாவது கோர்ட் ஆஃப் லா அப்ரோச் பண்ணும்போது கோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது மியர்லி கலெக்டிங் அ டாக்ஸ் மாதிரி தான், இந்த மாதிரி டாக்ஸ் கலெக்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணவும் இல்லை, கவர்மெண்ட் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணவும் இல்லை, இந்த மாதிரி டாக்ஸ் கலெக்ட் பண்றது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து லார்ட் கிருஷ்ணா சுகர் மில் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் வந்து சுகர் மில் ஃபேக்டரிக்கு வந்து ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணாத பட்சத்துல வந்து கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்ணும். அந்த டாக்ஸுக்கு வந்து அந்த ஒவ்வொரு சுகர் மில்ஸும் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து கோர்ட் ஆஃப் லாக்கு வரும்போது கோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது அந்த எக்ஸ்போர்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணல அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அதிகமான சார்ஜஸ் இம்போஸ் பண்றதோ அவங்க கிட்ட வந்து அதிகமா டாக்ஸ் இம்போஸ் பண்றது வந்து தப்பு, இது வந்து ஆர்பிட்ரரி, அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ், அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்ஸஸ் லிவி பண்ணக்கூடாது அப்படின்னு
சொல்லி கோர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆர்டிகல் 266. 266ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ இதுல எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ டாக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை எந்த ஃபண்ட்ல வைப்பாங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால வைப்பாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஃபண்ட்ல இருக்க அமௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து எப்பப்பெல்லாம் வந்து பப்ளிக் வெல்ஃபேருக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் மணி தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து எடுத்து கொடுப்பாங்கன்றத வந்து நம்ம பார்த்திருக்கோம். இது 266 ஆர்டிகல் 266ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமௌண்ட் அதாவது கலெக்ட் பண்ண டாக்ஸஸ் எல்லாமே எங்க போய் வச்சிருப்பாங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இல்லைன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா, எதெல்லாம் இதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ரீபேமெண்ட் ஆஃப் லோனுக்காண்டி கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே வந்து அதுலதான் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த லோன் அமௌண்ட் எந்த அமௌண்ட் கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணாலும் அதுவும் இதுலதான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து எந்த அட்வான்ஸ் பேமெண்ட் எதுவா இருந்தாலும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் வந்து இருக்கும், இல்லாட்டி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கும். அது லேட்டரான் வந்து எந்த ஸ்டேட்ஸோட நீட அந்தந்த ஸ்டேட்ஸோட நீட பொறுத்து யூனியன் கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்டிகல் 268ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்ஸஸ் எதெல்லாம் இம்போஸ் பண்ணுன்றத யூனியன் கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் போட்டிருப்பாங்க. சில டாக்ஸஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட வெல்ஃபேர் கவுண்ட் யூஸ் பண்ணிக்கலான்றத நம்ம பார்த்தோம். அதுல வந்து எதெல்லாம் வரும், இந்த ஆர்டிகல் 268ல எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸ்டேட் டாக்ஸை இம்போஸ் பண்றது யூனியனா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிறது ஸ்டேட்டா இருக்கும். இதுதான் ஆர்டிகல் 268ஓட கான்செப்ட். எதெல்லாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாம்ப் டியூட்டிஸ் வரும். அடுத்து வந்து மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் வந்து சென்ட்ரல் லிவி பண்ற டாக்ஸஸை அவங்களோட தேவைகளுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இதுல சொல்றாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 269A நமக்கு வந்தாலே வந்து ரீசெண்டா இன்சர்ட் பண்ணிருக்காங்க, இல்லாட்டி இன்சர்டட் ப்ரொவிஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆர்டிகல் 269Aல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து ரீசெண்டா தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி ப்ரொவிஷனை பத்தியும் இன்டர் ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்குள்ளயுமே இன்பிட்வீன் த ஸ்டேட்ஸ்குள்ள டாக்ஸஸ் லிவி பண்றது கலெக்ட் பண்றது அதோட ப்ரொவிஷன்ஸ் பத்தி சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 269A. ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 270 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, taxes levied and distributed between union and state, அதாவது ரெண்டு பேருக்குள்ளயுமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க, ஈக்குவல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா டாக்ஸஸ் அதோட டியூட்டிஸ் நேம்ட் இன் த யூனியன் லிஸ்ட்ல இருக்கும். எதெல்லாம் இருக்காது, எக்ஸப்ட் எதெல்லாம் இருக்காது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா 269A 269 268 இது எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸஸ் சில சர்சார்ஜஸ் அப்படின்னா என்னன்னா, வரிக்கு கூடுதல் வரின்னு சொல்லுவாங்க, வரி மேல் வரி அப்படின்னு கூட சொல்லலாம். டாக்ஸஸ் சில சர்சார்ஜஸ் சில செஸ், இந்த டாக்ஸஸ் எல்லாமே வந்து அந்த டாக்ஸஸ் எல்லாமே பார்லிமெண்ட்ல அந்த மாதிரி டாக்ஸஸ் எல்லாமே கிரியேட்டட் பை த பார்லிமெண்டா இருக்கும். அது எல்லாத்தையும் யாரு வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா, அதுல இருந்து வர அமௌண்ட் எல்லாம் யாரு வச்சிருப்பாங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்ஸஸ் எல்லாமே லிவி பண்றதும் சரி கலெக்ட் பண்றதும் சரி, சென்ட்ரல் சில விஷயங்களை பண்ணும், ஸ்டேட் சில விஷயங்களை பண்ணும், சில விஷயத்த சென்டர் அண்ட் ஸ்டேட் சேர்ந்து பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம படிச்சது எல்லாமே, நம்ம படிக்கிற எல்லாமே எங்க இருக்கும்னா லிஸ்ட் 2 ஆஃப் 7th ஷெட்யூல்ல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 270 பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட்மார்க் ஜுடிஷியல் பிரசிடென்ட் ஒன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா, TM கண்ணையா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருக்கும். இதுல வந்து
கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருக்கும். இந்த இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே யூனியன் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுல வந்து ஸ்டேட் வந்து கிளைம் பண்ண முடியாது. இது வந்து அண்டர் அ பிரசிடென்சியல் ரூல் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் அண்டர் அ பிரசிடென்சியல் ரூல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 271 பொறுத்த வரைக்கும் ஈஸியா நம்ம சொல்லணும்னா சர்சார்ஜஸ், அதாவது வரி மேல் வரி விதிக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றதா ஆர்டிகல் 271. அப்போ வரி மேல் வரி இதுல வந்து ரெண்டு இதுக்கு வந்து எக்ஸெப்ஷன்ஸ், ரெண்டு ஆர்டிகல்ஸ்க்கு வந்து எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்டிகல் 269க்கு எக்ஸெப்ஷன் இருக்கு, இன்னொன்னு வந்து 270க்கு எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி சர்சார்ஜஸ் எல்லாமே கலெக்ட் ஆகி அது எங்க சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து ரோல் பிளே யாரு பண்ணுவாங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ணும், ஸ்டேட்டுக்கு வந்து எந்த ரோலும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 273. ஆர்டிகல் 273 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் டியூட்டி சார்ஜஸ் சொல்றாங்க. என்னன்னா ஜூட் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல வந்து அதிகமா வந்து விளைவிக்கிறாங்கன்னா அசாம், பீகார், ஒரிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து ஜூட் வந்து அதிகமா மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஜூட்டை யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து விதிக்கப்படுற டாக்ஸ் பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 273. இந்த ஆர்டிகல் 273ல இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி டாக்ஸஸ் கலெக்ட் ஆகுறதெல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணி எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் வச்சிருப்பாங்க. இதை வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்டிகல் 275 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அதுல கிராண்ட் ஆகுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ற லா மூலமா ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டோட வெல்ஃபேர் காண்டியோ சோசியல் மெசர்ஸ் காண்டியோ இல்லைன்னா ஸ்டேட்டோட growth காண்டியோ கொடுக்கப்படுற அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வேற என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸோட growth-ஐயும் டெவலப்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டியும் இந்த ஆர்டிகல் 275ல இருந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருக்க அமௌண்ட்டை எடுத்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 276 ஆர்டிகல் 276 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இந்த டாக்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லிவி பண்ணும், அதே அந்த டாக்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதெல்லாம் வரும் அப்படின்னா வேட், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி டாக்ஸஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்ஸஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வேரி ஆகும். இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டாம்புக்கு வந்து டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா கர்நாடகா, கேரளா இங்க எல்லாம் வந்து அதோட இது வந்து டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதான் வந்து ஆர்டிகல் 276. அடுத்து வந்து ஆர்டிகல் 277. ஆர்டிகல் 277ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம் செஸ், சர்சார்ஜஸ், டாக்ஸஸ், ஃபீஸ், டியூட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் சென்ட்ரல் லிவி பண்ணுவாங்கன்றதையும் பார்த்தோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா மக்கள் கிட்ட டாக்ஸ் எக்ஸஸா வந்து ஒரு முனிசிபாலிட்டியோ ஒரு லோக்கல் பாடியோ டாக்ஸ் லிவி பண்றாங்க அப்படின்னாலும் அதை வந்து யூனியன் லிஸ்ட்ல இருக்க சில ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி முனிசிபாலிட்டியோ இல்ல லோக்கல் பாடிஸோ டாக்ஸ் லிவி பண்ணுவாங்க. அதை எதுக்காண்டி யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் வெல்ஃபேர் காண்டியோ ஸ்டேட்டோட நலனுக்காண்டியோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதான் வந்து ஆர்டிகல் 277. வந்து ஆர்டிகல் 279. ஆர்டிகல் 279ல என்ன சொல்றாங்கன்னா நெட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து அதை மெயினா சொல்றாங்க. நெட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து டாக்ஸ் லிவி பண்றாங்க, டாக்ஸை கலெக்ட் பண்ணி சில டிடக்ஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து ரிமைனிங் டாக்ஸ் அமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் வந்து நெட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை யாரு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா யாரு அசர்டைன் பண்ணி சர்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தான் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 286 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சில ஏரியாஸ்ல வந்து டாக்ஸஸ் லிவி பண்ண முடியாது, கலெக்டும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் ஆர்டிகல் 286. எப்படின்னா இப்ப வந்து ஸ்டேட் வந்து எதுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு வந்து லிவி பண்ண முடியாதுன்றாங்க. அவங்க ஸ்டேட்டோட டெரிட்டரியை தாண்டி எந்த டாக்ஸஸும் லிவி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு வந்து யாரு வந்து டாக்ஸ் லிவி பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்டால மட்டும்தான் டாக்ஸ் லிவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆர்டிகல்
286க்கு ஒரு கேஸ்ல நான் சொல்றேன். கே கோபிநாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த கேஸ் என்ன சொல்லலாம்னா அப்பலேட் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரா கேஷ்யூஸ் வந்து ஆப்பிரிக்கன் கம்பெனிஸ்க்கு வந்து சேல் பண்ணியிருப்பாரு. ஆப்பிரிக்கன் கம்பெனிக்கு இம்போர்ட் பண்ணியிருப்பாரு. இம்போர்ட் பண்ணும்போது அதாவது சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட் கீழே இவங்களுக்கு டாக்ஸ் லிவி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றதுதான். என்னன்னா இப்ப அவர் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து என்ன சொல்லி கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டைப் ஆஃப் சேல், இட்ஸ் நாட் அன் இம்போர்ட் அப்படின்னு. இது வந்து இம்போர்ட்ல வராது, இது வந்து ஒரு சேல் மாதிரி தான் வரும், ரா கேஷ்யூஸ் வந்து சப்ளை பண்ணிருக்கிறதுனால அப்படின்னு கண்டெஸ்ட் பண்ணும்போது கோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து இம்போர்ட் கீழே தான் வரும், இதுல வந்து எந்த ப்ரொடெக்ஷனுக்குமே அப்பலேட் கிடைக்காது, டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 289ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டோட்டலா எக்ஸம்ட் ஆயிருப்பாங்க. எதுல இருந்துன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து அவங்க ஒரு காமன் இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா அவங்களால அவங்க கொண்டு வந்த ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அது மூலமா ஜென்ரேட் ஆகிற இன்கம், இது எதுலையுமே யூனியன் கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆக முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து அதை லிவி பண்ணி கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு சமயத்துல பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வருது அப்படின்னும் போது அப்ப வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் பண்ணலாமே தவிர மித்த சமயத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து அதுல இருக்க டாக்ஸஸ் வந்து லிவி பண்ணிக்கிற முடியும். பிளஸ் அதோட அமௌண்ட்டை வந்து அவங்களோட ஃபண்ட்ல வந்து மக்களுக்காண்டி யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து நம்ம ஓவராலா வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஆஃப் டாக்ஸேஷன் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம வந்து இத அதாவது ஆர்டர் வைஸா வந்து நம்ம ஆர்டிகல்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி இந்த ஆர்டிகல்ல இந்த கான்செப்ட் தான் சொல்றாங்க அப்படின்றத மெமரைஸ் பண்ணிட்டு கேஸ் லாஸை மட்டும் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஆஃப் டாக்ஸேஷன் கேட்டா நம்ம ஈஸியா எழுதிடலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லயுமே மோஸ்ட்லி இருக்கும். இது இல்லாம வந்து இதுல கூட கேட்கலாம், 4 மார்க்ல ப்ராப்ளம் சால்விங்ல கூட கேட்கலாம், இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னு 4 மார்க்லயும் கேட்கலாம். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.